நல்ல வேக வச்ச சாதத்தோட ஒரு 4 முட்டையை உடைச்சி ஊற்றி டக்குன்னு சூப்பராக கோழிக்கோடு எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுலில் 5 முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு அயன் பேன் எடுத்துக்கிறேன். அயன் பேனில் செய்யும்போது முட்டை ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக ஆக்க வேணாம். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முட்டை இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் முட்டை ரைஸ்க்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா வெந்து பச்சை வாசனை போகிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் எக் ரைஸ்க்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்ச மட்டா ரைஸ் எடுத்திருக்கேன், அதை நல்லா இந்த மாதிரி பரப்பி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி ரைஸையும் முட்டை மசாலா எல்லாத்துக்கூடயும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான நம்மளோட கோழிக்கோடு எக் ரைஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்!